சென்னை இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயிலில் புதிய வசதி அறிமுகம் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் விதமாக சென்னை இரண்டாம் கட்ட மெட்ரோ திட்டத்தில் புதிய வசதி கொண்டுவரப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. மெட்ரோ ரயில் நிலைய நடைமேடைகளில் தடுப்பு கதவுகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. போரூர் பூவிருந்தவள்ளி வழித்தடத்தில் 10 ரயில் நிலையங்களில் நடைமேடை தடுப்பு கதவுகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் விதமாக இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. மெட்ரோ ரயில் நிலைய நடைமேடைகளில் தடுப்பு கதவுகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. போரூர் பூந்தமல்லி வழித்தடத்தில் 10 ரயில் நிலையங்களில் நடைமேடை தடுப்பு கதவுகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், விரிவான விவரம். மெட்ரோ ரயில் நிலைய நடைமேடைகளில் தடுப்பு கதவுகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வினீஷிடம் கேட்கலாம். வினீஷ், விரிவான விவரம். விக்னேஷ், அடுத்த மாதம் பூந்தமல்லி முதல் போரூர் வரையிலான 10 ரயில் நிலையங்கள் உட்பட்ட 9 கிலோமீட்டர் தூரத்திற்கு இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயிலின் முதற்கட்ட வழித்தடம் தற்பொழுது பயன்பாட்டுக்கு வர இருக்கிறது. அதற்கான ஆயத்த பணிகளை தான் மெட்ரோ ரயில் நிர்வாகம் மும்முரமாக மேற்கொண்டு வருகிறார்கள். போரூர் பூந்தமல்லி இடையேயான வழித்தடத்தில் உள்ள 10 ரயில் நிலையங்களில் அரை உயரத்தில் நடைமேடை தடுப்பு கதவுகள் தற்பொழுது அமைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான வீடியோ காட்சி தான் தற்போது நாம் பார்த்து வருகிறோம். இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்தில் ஒட்டுமொத்தமாக 118 கிலோமீட்டர் தொலைவிற்கு சென்னை பெருநகர் மற்றும் புறநகரில் இணைக்கக்கூடிய வகையில் இந்த மெட்ரோ பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய நிலையில பூந்தமல்லி முதல் கலங்கரை விளக்கம் வரையிலான வழித்தடத்தில், அதாவது 4வது வழித்தடத்தில் 26 கிலோமீட்டர் தூரத்திற்கு மெட்ரோ ரயில் பணிகள் நடந்து வருகிறது. முதற்கட்டமாக தான் பூந்தமல்லி முதல் போரூர் வரையிலான இந்த ஓட்டுநர் இல்லா மெட்ரோ ரயில் சேவை இறுதிக்கட்ட பணிகள் மும்முரமாக நடைபெற்றக்கூடிய நிலையில் ஏறத்தாழ 95% பணிகள் நிறைவடைந்திருக்கின்றன. அடுத்த மாதம் இந்த மெட்ரோ வழித்தடம் பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கு வர இருப்பதாக ரயில் நிர்வாகம் தரப்பிலிருந்து கூறப்பட்டிருக்கும் நிலையில் பொதுமக்களுடைய, அதாவது பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய வகையில் ஆளில்லா மெட்ரோ ரயில் இயக்கப்படுவதாலும் பூந்தமல்லி முதல் போரூர் வழித்தடத்தில் ரயில் நிலையங்கள்ல இந்த முதற்கட்ட திட்டத்தில் அரை உயர தடுப்பு கதவுகள், அதாவது ஹாஃப் ஒயிட் பிளாட்ஃபார்ம் ஸ்கிரீன் டோர் என்று சொல்வார்கள், அது அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த தடுப்பு கதவுகள் இரண்டாம் கட்ட திட்டத்தில் வழித்தடங்களில் அனைத்து வழித்தடங்களிலும் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்த இருப்பதாக மெட்ரோ ரயில் நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முதற்கட்டமாக பூந்தமல்லி பணிமனை, பூந்தமல்லி மெட்ரோ ரயில் நிலையம், முல்லைத்தோட்டம், கரையாஞ்சாவடி, குமரன்சாவடி, காட்டுப்பாக்கம், தெல்லியகரம், போரூர் பைபாஸ் என 10 ரயில் நிலையங்களில் இந்த நடைமேடை தடுப்பு கதவுகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக 95% பணிகள் நிறைவேற்றிருக்கிற நிலையில் இந்த ரயில்வே நிறுவனம் தரப்பிலிருந்து பாதுகாப்புக்கான சான்றிதழ் மட்டும் இன்னும் கிடைக்கப்படவில்லை. அதற்கான ஏற்பாடுகளையும் ரயில்வே நிர்வாகத்திடம் மெட்ரோ ரயில் நிர்வாகம் பேசி வருகிறார்கள். அந்த சான்றிதழ் விரைவில் கிடைக்கக்கூடிய பட்சத்தில் அடுத்த மாதம் 10 கிலோமீட்டர் 9.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு 10 ரயில் நிலையங்களை இருக்கக்கூடிய வகையில இந்த மெட்ரோ வழித்தடம் பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கு வர இருக்கிறது. விக்னேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி வினேஷ் சரவணன்.